டப்பா டப்பாவா தைலம் பாட்டிலும், ஸ்ப்ரே பாட்டிலும் வாங்கி எப்பலாம் வலிக்குதோ, அப்பலாம் தைலம் தேய்க்கிறதுனாலயோ, ஸ்ப்ரே அடிக்கிறதுனாலயோ உங்க பெயின் சரியாக போறதில்ல. அது ஒரு சின்ன இரிட்டேஷன் தான் உங்களுக்கு காஸ் பண்ணுது. அதனால நீங்க ஏதோ அந்த பெயினே சரியான மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க. இதையே நீங்க மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா பண்ணும்போது, உள்ள எதனால அந்த பெயின் காஸ் ஆச்சோ, அந்த காஸ் ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகி உங்களுக்கு இன்னும் சிவியர் ஆயிருக்கும். இதே அந்த பெயின் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ, அப்பயே நீங்க அந்த காச ட்ரீட் பண்ணி, அப்பயே நீங்க அதோட சரவுண்டிங் மசில்ஸ ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கன்னா, அது எப்பயோ சரியாகியிருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? தைலம் தேய்க்கிறதும், ஸ்ப்ரே அடிக்கிறதுனாலயா, அது ஒரு கவுண்டர் இரிட்டன்ட்டா மட்டும் தான் செயல்படுது. உங்க சூப்பர்ஃபிஷியலா உங்க ஸ்கின்ல இருக்கிற தெர்மல் ரிசெப்டார்ஸ ஆக்டிவேட் பண்ணி, உங்களுக்கு அந்த கோல்டு ஃபீலோ, இல்லன்னா ஒரு ஹாட் ஃபீலோ குடுக்கறது மூலியமா, உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ல உங்களுக்கு ஏதோ அந்த பெயினே சரியான மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. நீங்க அப்படியே அதுல ஒரு செடேஷன்ல தூங்கிடுறீங்க. ஆனா, இதையே நீங்க கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உள்ள எதனால உங்களுக்கு அந்த பெயின் காஸ் ஆச்சோ, அதோட சிவியாரிட்டிய நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முதல்ல பெயின் காஸ் ஆகும்போதே அத ட்ரீட் பண்ணி எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா, ஆரம்பத்திலேயே சரியாயிடும். கொஞ்சம் யோசிங்க.